அப்பாவுக்கு வந்து ஓரல் கேன்சர் டயக்னோஸ் ஆகிருந்தது. இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தோம். அது அவருக்கு பேசுகிறதுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 45 days கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருக்கு பேஷண்ட் நேம் அருளரசன். நான் அவங்க பொண்ணு. நான் வந்து ஜூன் மாதம் வந்திருந்தோம். அதான் ஃபஸ்ட் டைம். அப்பாவுக்கு வந்து ஓரல் கேன்சர் டயக்னோஸ் ஆகிருந்தது. இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தோம். அது அவருக்கு செட் ஆகலை சர்ஜரின்றதுனால. சரி இங்கே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் மெடிசன்ஸு. இப்போ ஒரு 45 days கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருக்கு எமோஷ்னலி அவர் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருக்கு என்னென்னா இதுலேயே நான் என்னால் இதுவாகிடும் ரெக்கவர் பண்ண முடியுன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவர்கிட்ட வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப டல்லாக இருந்தார். இப்போது மென்டலி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அவரோட ஃபுட் இன்டேக்குமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் இது வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்குமே அவருக்கு ரொம்ப சேஞ்ச், அதாவது ஒரு நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்திருக்கோம் செகண்ட் டைம் ரிவ்யூக்காக. இப்போ வந்து சில சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க டயட்டில். ஸோ அதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 45 days கழித்து நம்ம நல்லா இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். டயட் வந்து இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புளி சேர்த்துக்கக்கூடாது, அப்புறம் மில்க் ஐட்டம் சேர்த்துக்கக்கூடாது, சுகர் சேர்த்துக்கக்கூடாது. இதுதான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெய்லி ஒரு எக்கு ஒயிட் மட்டும், அப்புறம் சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ் அப்பப்போ சாப்பிட சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து மிச்சம் இருக்க மீட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் இப்போது இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வீடியோ கால் பண்ணி பேசினோம். இப்போ அவருக்கு வந்து பேசுகிறதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அவருக்கு பெட்டராக ஃபீல் ஆகுறாரு. இந்த 45 days கழிச்சு சில பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டயட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இல்லைனா வந்து டேப்லெட்ஸில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.